ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கிவி சேனல். இந்த மாதிரிக்கு ஒரு சாப்பாடு செஞ்சீங்கன்னா வீட்டில் எல்லோரும் உங்களுக்கு அடிமை தாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க இந்த கருவேப்பிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பேக் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சு சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் உளுத்தப்பருப்பு. இதை இப்போது வறுத்து விட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா நல்லா கருக விடாமல் பொன்னிறமாக எல்லாத்தையுமே நம்ம வறுக்க போகிறோம். காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இது 1லேருந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவு தான் செய்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம். முதல்ல ஜீரகம் நான் சேர்த்துருந்தேன்னா அது பார்த்திங்கன்னா வெடித்து கருகிடும். அதுக்காக தான் இப்போ சேர்த்தேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, என்னோடய கைக்கு ஒரு பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இதை ஆற விட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா பெருங்காயத்தூளும் புளியும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு புளி சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை. நீங்கள் முந்திரி இருந்தால் முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு. இப்போ 2 வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து கொட்டியாச்சு. எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு சாதம் எடுத்துக்கலாம். இது ஆறுன சாதம் தான். சூடான சாதம், ஆறுன சாதம் எதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு முறை செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு பொருளை வச்சு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக ஒரு கருவேப்பிலை சாதம் பார்த்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.